நித்யானந்தேஸ்வர சதாசிவ சமாரம்பாம் நித்யானந்தேஸ்வரி ஆதிசக்தி மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். உலகம் முழுவதிலும் இருமுனை காணொளி காட்சியின் வழியாகவும் தீபம் டிவி, ஆகமம் டிவி, நித்யானந்த தொலைக்காட்சி மூலமாகவும் அமர்ந்திருக்கும் அன்பர்களையும் சீடர்களையும் வணங்கி வரவேற்கின்றேன். வேதங்கள் வாழ்வின் அடிப்படை அறிவியல். ஆகமங்கள் அதை தினசரி அனுபூதியாக மாற்றுகின்ற நுட்பம். ஆழ்ந்து கேளுங்கள். வேதங்கள் வாழ்க்கையின் அடிப்படை அறிவியல். ஜீவன், ஜெகத், ஈஸ்வரன், பசு, பதி, பாசம். பசு என்பது தனிப்பட்ட ஜீவன், பதி என்பது பரம்பொருள், பாசம் என்பது இவைகளுக்கு இடையிலே திரையாக இருக்கும் மாயை. ஜீவன் தனிப்பட்ட உயிர், ஜெகத் பிரபஞ்சம், ஈஸ்வரன் இறைவன். இவைகளைப் பற்றியெல்லாம் அடிப்படை உண்மைகளை நமக்கு அறிவிக்கக்கூடிய அறிவியல் வேதம். இந்த அறிவியலினாலே நம்முடைய வாழ்க்கையை சாதாரண நிலையிலிருந்து மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்று உயர்ந்த நிலையிலே நம் வாழ்க்கையையே மலர வைக்கின்ற நுட்பம் ஆகமங்கள். ஆகமங்கள் உயிரை உயிர்ப்பிக்க வைக்கும் ஒரு உயர்தன்மையின் உயர்விற்கு நம்மை உயிர்ப்பிக்க வைக்கும் சக்தி வாய்ந்தவைகள். இந்த ஆகமங்களிலே அடிப்படையான ஒரு சத்திய கட்டமைப்பு, அருமையான ஆழ்ந்த சத்தியங்களை நம்முடைய அனுபூதியாக மாற்றிக்கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கும் கட்டமைப்பு, சத்தியத்தை சாத்தியமாக்கும் கட்டமைப்பு. Infrastructure which is built for us to realize the ultimate. இந்த உதாரணத்தை புரிந்து கொள்ளுங்கள். பெரும் வெள்ளம் ஒரு அணையாலே தடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வெள்ளம் மீண்டும் சர்வ சுதந்திரமாக பழையபடி பொங்கிச் செல்ல வேண்டுமானால் அணை உடைக்கப்பட்டாக வேண்டும். இந்த அணையை உடைக்கின்ற வேலையை நீங்கள் ஒவ்வொரு செங்கல்லா, ஒவ்வொரு கருங்கல்லா, ஒவ்வொரு கல்லா உடைச்சி உடைச்சி எடுத்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு கல்லா எடுத்துத்தான் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது முட்டாள்தனம். ஐயோ இவ்வளவு கல்லையும் எப்போது எடுப்பேன் அப்படின்னு மலைத்து போனால் அது முட்டாள்தனம். பொங்கி பெருகி வந்து இந்த அணையாலே அடைக்கப்பட்டிருக்கின்ற வெள்ளத்தின் பலத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்களானால் வேற ஒண்ணுமே வேணாம். சரியான 2-3 இடங்களில் ஓரிரண்டு ஓட்டை போதும். அதில் பீறி பொங்கி எழும்
வெள்ள நீர் தானாகவே அணையை சுக்கு நூறாய் உடைத்துவிட்டு வெளியேறிவிடும். அதே போல நமக்குள்ளே ஆத்ம அனுபூதி சதாசிவ பரம்பொருள் அணையால் தடுக்கப்பட்டிருக்கும் வெள்ள நீரைப் போலே பொங்கிக் கொண்டிருக்கின்றார். அந்த அணைதான் சுய சந்தேகம், சுய மறுப்பு, சுய வெறுப்பு. சுய சந்தேகம் செல்ஃப் டவுட், சுய வெறுப்பு செல்ஃப் ஹேட்ரட், சுய மறுப்பு செல்ஃப் டினையல். சுய சந்தேகமும் சுயமறுப்பும் சுயவெறுப்பும் சேர்ந்ததைத்தான் அகங்காரம்னு சொல்றோம். பாசம்னு சொல்லலாம். நம்மை பற்றி நமக்கே தெளிவில்லாமல் இருப்பதனால் ஏற்படும் மாயை. பொங்கி வருகின்ற சதாசிவ பரம்பொருளின் சக்தி, பரசிவ பரம்பொருளின் சக்தி அகங்காரமாகிய சுயசந்தேகம், சுயமறுப்பு போன்றவைகள் அணை போலே அதை தடுத்து கொண்டிருக்கின்றது. நீங்க நினைக்கலாம், இது எல்லாத்தையும் எப்போ எடுத்து பரம்பொருளின் சக்தி பேரறிவாற்றலாக பரவுவதற்கு அனுமதிக்கப் போகின்றோம்? எப்போ அது பறந்து விரியப் போகிறது? ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு தடையையும் விலக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியான ஒரு சில தடைகளை மட்டும் விலக்கினீர்களானால், எப்படி இந்த அணையிலேயே ஒரு சில துளைகளை மட்டும் இட்டாலே போதும், வெள்ளத்தின் சக்தியால் அணை உடைந்து பொங்கி பெருகும். அது மாதிரி நாம் நம்மை பற்றி வைத்திருக்கும் கருத்தான அகங்காரத்திலே ஒரு சில துளைகளை இட வேண்டும். அந்த துளை இடுறதுனா என்னன்னா சக்தி வெளிப்பாடு. நம்மை பற்றி நாம் வைத்திருக்கும் கருத்தை மாற்றுதல், நஞ்சாய் இருக்கும் நெஞ்சை பஞ்சாய் மாற்றுதல். கல்லாய் இருக்கும் நெஞ்சு கலையாய் மாறுவது. நம்முடைய உணர்விற்குள்ளே நம்மை பற்றி நாம் வைத்திருக்கும் கருத்துக்கள் சக்தி வெளிப்பாட்டின் மூலமாக மாறத் துவங்கினால் அணையை உடைத்து வெள்ளம் பொங்குவது போல் நம் பாசத்திரையை அறுத்து பதி பசுவிற்குள் பொங்கிப் பெருகுவான். பரசிவன் ஜீவனுக்குள் பொங்கிப் பெருகி தன் சாநித்தியத்தை நிலைநிறுத்திக் கொள்வதுதான் ஜீவன் சிவனாகும் சிவ வாழ்க்கை. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். தன்னை பற்றி தான் வைத்திருக்கும் கருத்து மாறுவதற்கான ஒரே வழி ஆகமங்களில் இறைவன் அருளுகின்ற இந்த அறிவியலை ருசித்தல். வெறும் ரசித்தலால் வாழ்க்கை மாறுவதில்லை. இப்போ எல்லா ஆலயங்களிலும் நடக்கின்ற திருவிழாக்கள், கோலாகலங்கள், இவைகளெல்லாம் ஆகமங்களின் அளவு கடந்த தன்மையை ரசிப்பதற்கான வாய்ப்பு. ஆகமங்களுடைய கிரியாபாதம் பரம்பொருளின் மகிமையை ரசிப்பதற்கான வாய்ப்பு. ஞானபாதமோ பரம்பொருளின் தன்மையை ருசிப்பதற்கான வாய்ப்பு. கிரியாபாதம்
பரம்பொருளின் தன்மையை ரசிப்பதற்கான வாய்ப்பு. ஞானபாதம் பரம்பொருளின் தன்மையை ருசிப்பதற்கான வாய்ப்பு. கிரியாபாதத்திற்கு முன் நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்ளுதல் தான் சரியாபாதம். ஞானபாதத்திற்கு முன்பு நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்ளுவதுதான் யோகபாதம். ஆகமங்களின் இந்த 4 பாதங்களுமே நம்மை சதாசிவத்தன்மைக்குள் செலுத்தி நாம் சதாசிவத்தன்மையை வாழ்வதற்கான வழிதான். நாம் பரம்பொருளை, இறைவனை, சதாசிவப் பொருளை அனுபூதியாக அடைந்து சதாசிவத்தன்மையை வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் வெளிப்படுத்துவதுதான் ஆகமங்களின், வேதங்களின் சாரம். அது நமக்கு அளிக்கும் சத்தியம். பிரச்சனையே இந்த சத்தியத்தை யாரும் மறுப்பதில்லை. அது சாத்தியமா இல்லையா என்கிற நிலையில்தான் சிக்குகிறார்கள். சாத்தியம் சாத்தியமில்லை என்று வாத பிரதிவாதங்கள் எப்போதும் நிகழும். அந்த காலத்தில் சாத்தியம்பா, இப்பெல்லாம் முடியுமா? பாமர மக்களின் வாதம். இல்லைப்பா, இருந்திருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ரமண மகர்ஷி, ராமகிருஷ்ணன்லாம் இருந்திருக்காங்க. அவங்கெல்லாம் காட்டிலே இருப்பாங்கப்பா, வெளியெல்லாம் வரமாட்டாங்க. நடுத்தர வர்க்கத்தின் நாட்டாமை. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். ஸ்ரீகிருஷ்ண சைதன்யர்னு ஒரிஸ்ஸாவிலே வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய பக்தர். கிருஷ்ணனுடைய அவதாரமாகவே கருதப்பட்ட அளவிற்கு கிருஷ்ண பக்தியினுடைய ரசத்தை உலகத்திற்கு அளித்தவர். அவர் இருக்கும் பொழுது எல்லாரும் அவர்கிட்ட போய் புலம்புவாங்களாம், கிருஷ்ணர் இருந்த காலத்தில் நாங்கள் இல்லையே அப்படின்னு. கொஞ்ச நாள் கழித்து ராமகிருஷ்ணர் பெரிய அவதார புருஷர் வந்தார். அவர்கிட்ட போய் எல்லாம் புலம்புவாங்களாம், சைத்தன்யர் இருந்த காலத்திலே, கிருஷ்ண சைதன்யர் இருந்த காலத்திலே நாங்கள் இல்லையேன்னு. கொஞ்ச நாள் கழித்து ரமண மகர்ஷி, அவர்கிட்ட போய் எல்லாம் புலம்புவாங்களாம், ஐயோ ராமகிருஷ்ணர் இருந்த காலத்தில் நாங்கள் பிறக்கலையே அப்படின்னு. மனித மனமே இப்படித்தான். இருக்கும் வரை கல்லால் அடித்து சென்றபின் கல் சிலையால் வடித்து வாழ்க்கையை வீணடித்துக் கொள்வது. இருக்கும் பொழுது கல்லால் அடித்தல், சென்றபின் கல்லால் வடித்தல். இருக்கும் பொழுது கல்லால் அடித்து, சென்றபின் கல்லால் வடித்து, கடைசி வரை தன் நெஞ்சக்கல்லை கல்லாகவே வைத்து வாழ்க்கையை சீரழிக்கிறார்கள். பெருமான் ஆகமங்களிலே அளிக்கின்ற இந்த சத்தியங்கள் சாத்தியம். வெறுமனே திருவிழாக்கள், உற்சவங்கள், நிகழ்ச்சிகள், இதன் மூலம் பெருமானின் பேரருளை ரசிப்பதோடு நின்று விடாமல் ஞானபாதத்தின் சத்தியங்களை உள்வாங்கி கடைபிடித்து அவருடைய பேராண்மையை, பெரும் சக்தியை ருசிக்கவும் செய்யுங்கள். நீங்களும் சிவத்துவத்தை வெளிப்படுத்தி வாழ முடியும். இது சாத்தியம், இது சத்தியம். பெரிய பெரிய திருவிழாக்களை மட்டும் பார்த்து இறைவனின் திருமேனியின் முன்பு மட்டும் வணங்கிவிட்டு செல்வது, பெரிய ஸ்டார் ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் மெனு கார்டை மட்டும் படிச்சுட்டு வெளியில் போயிடுற மாதிரிங்கய்யா. நாமே சக்தி வெளிப்பாட்டை அனுபூதியாக அறிந்து நாமே அந்த சிவத்தன்மையை வாழ்ந்து சதாசிவத்துவத்தை வெளிப்படுத்துவதுதான் உண்பதற்கு சமம்.
வெறுமனே ரசிப்பது வேறு, ருசிப்பது வேறு. வெறுமனே ரசிப்பது வேறு, ருசிப்பது வேறு. சதாசிவன் இந்த உலகத்திற்கு அருளியிருக்கின்ற இந்த அறிவியலை ருசிக்க வேண்டும் என்று நினைத்தீர்களானால் வாருங்கள், சிவதீட்சை எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் தியானத்தில் மூழ்குங்கள். இறைவனுடைய சதாசிவ பரம்பொருளின் சாநித்தியம் உங்களுக்குள் மலர அனுமதியுங்கள். உங்களுடைய மூன்றாவது கண்ணும் ஒளிர அனுமதியுங்கள். அவருடைய சக்திகள் உங்களுக்குள் வெளிப்பட அனுமதியுங்கள். நம் எல்லோருடைய மூன்றாவது கண் மலர்வதுதான் திருவண்ணாமலை உச்சியில் காட்டப்படும் தீபம். மலை தீபம் பெருமான் பேரருளை ரசிப்பது, அகத்தீபம் பெருமான் பேரருளை ருசிப்பது. வெறுமனே ரசிப்பதோடு நிற்காது ருசிப்பதையும் செய்யுங்கள். மலையேறி மலை தீபத்தை மட்டும் பார்ப்பது, ரசிப்பது, அண்ணாமலையேறி 6 சக்கரங்களை தாண்டி அகத்தீபத்தை காண்பது, பெருமான் பேரருளை ருசிப்பது. ரசிப்பதை மாத்திரம் செய்யாமல் பெருமான் பேரருளை ருசிப்பதையும் செய்தீர்களானால் வாழ்வு பெருவளம் பெற்று சதாசிவத்தன்மையில் மலர்ந்து, ஆழ்ந்து புரிஞ்சுக்குங்க, கருத்து அறிவாகாது, அறிவு அனுபவமாகாது, அனுபவம் அனுபூதியாகாது. வெறும் கருத்து உற்சாகம் வேண்டுமானால் அளிக்கலாம். ஒரு சாதாரண நல்ல கருத்தை கேட்டால் உற்சாகம் வேணா வரலாம். உற்சாகம் அனுபூதி கிடையாது, வரும் போய்விடும். சில நேரங்களில் அறிவு வேண்டுமானால் வரலாம் கருத்திலிருந்து, ஆனால் அறிவும் அனுபவம் கிடையாது. சில நேரங்களில் அனுபவம் கூட வரலாம், ஆனால் அனுபவம் கூட அனுபூதி கிடையாது. கருத்து, அறிவு, அனுபவம், அனுபூதி. எப்பொழுது ஒரு அனுபவம் நமக்குள் ஆழ்ந்து நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சிந்தனை பரிமாணங்களையும் இந்த அனுபூதி சார்ந்தே பரிணமிக்க வைக்கின்றதோ அப்பொழுது அனுபவம் அனுபூதியாய் மாறுகிறது. ஆழ்ந்து கேளுங்கள். எப்பொழுது ஒரு சத்தியம் நம் உணர்விற்குள் நிறைந்து நம்முடைய அனுபவமாய் மாறி நம்முடைய எல்லா சிந்தனை ஓட்டத்திலும் மலருகின்றதோ அப்பொழுது அது அனுபூதியாய் மாறுகிறது. உதாரணத்துக்கு, ஒரு ஞான குரு ஆகமத்தை பற்றி அறிமுகம் கொடுத்தா அது கருத்து. அதை பற்றி கொஞ்சம் ஆழமான நுட்பங்களை விளக்கினா அது உங்களுக்கு அறிவு. உங்களை செய்ய வச்சு
தீட்சை கொடுத்து ஒரு சக்தியை உங்களை வெளிப்படுத்த வச்சா அது அனுபவம். அந்த அனுபவத்தை நீங்கள் உள்வாங்கி, ஆஹா, எனக்குள் இருக்கும் சதாசிவத்தன்மையைத்தானே இந்த மாதிரி ஒரு சக்தியாக வெளிப்படுத்தியிருக்காரு, மூன்றாவது கண்ணில் எனக்கு இத்தனை சக்திகள் வருதே, அப்படின்னா நானும் சதாசிவம் தானே அப்படிங்கிற தெளிவுக்கு வந்து உங்களுடைய ஆசை, அச்சம், சுகம், சோகம், துக்கம், நல்லது கெட்டது எல்லாவற்றிலும் உங்களுடைய சதாசிவ தன்மையிலிருந்தே நீங்கள் சிந்திக்கவும் செயல்படவும் இயங்கவும் துவங்கினால் அது அனுபூதி. மிருக மாமிசத்தை தின்னுகின்ற மனிதனுக்கு காய்கனி உணவின் இனிமைத்தன்மை மனதில் சிக்குவதுமில்லை, உணர்வால் உணரப்படுவதும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. மாமிசம் கீழ்நிலை மனிதர்களின் உணவு, விலங்கு நிலை மனிதர்களின் உணவு. இயற்கையான கனிகாய்கள் உயர்நிலைக்கு செல்ல விரும்பும் மனிதனின் உணவு. உணர்வு தவிர வேறொரு உணவில்லாது இருத்தல் உயர்நிலைக்கு சென்றவனின் வாழ்க்கை. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். மாமிச பக்ஷியாக வாழுகின்ற ஒருவனுக்கு இந்த உயர்நிலை உணவை பற்றி, உணர்வை பற்றி புரிதல் கூட நடப்பதில்லை. அவன் அதற்காக ஏங்குவது கூட இல்லை. பிரச்சனையே ஞானத்தை அடையாமல் இருத்தல் கூட இல்லை, அதை அடைய வேண்டுமே என்கின்ற தேடுதல் கூட இல்லாதிருத்தல். தேடுதல் வந்தால்தான் ஆகமங்கள் கூட தெளிவை அளிக்க முடியும். தேடுதல் வந்தால்தான் ஆண்டவன் கூட அனுபூதியை அளிக்க முடியும். தேடுதல் வராதவரை ஆண்டவனே முன்னாடி வந்தாலும் ஆதார் கார்டு கேட்போம். பிரபஞ்சத்திற்கே ஆதாரமானவன் முன் வந்தாலும் ஆதார் கார்டு கேட்போம். மண்ணை படைத்தவன் வந்தாலும் மண்ணை சுமக்க வைப்போம். நம்மையெல்லாம் விடுதலை செய்வதற்கு வந்தவனை கூட சிறையில் இட முயற்சிப்போம். வாழ்க்கை தேடுதல் இல்லாத பொழுது எதனை பற்றிய தெளிவும் வருவதில்லை. தேடுதல் வரும் பொழுதுதான் வாழ்க்கையில் தெளிவு பிறக்க துவங்குகிறது. சக்திகள் மலரும் பொழுதுதான் சதாசிவத்தன்மை சாத்தியம் என்று நம் எல்லோருக்கும் புரிய துவங்குகிறது. சக்திகளை உங்களுக்கு சாத்தியமாக்கும் தீட்சைகள் ஆகமத்தில் பெருமான் அருளியவாறே சக்திகளை உங்கள் சாத்தியமாக்கும் தீட்சைகள் தொடர்ந்த தியான சத்சங்கங்களில் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்தடுத்த தியான சத்சங்கங்களில் சக்திகளை சாத்தியமாக்கும், சக்திகளை சாத்தியங்களாக்கும் தீட்சைகள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இறை அனுபூதிக்காக காலை 7 மணி முதல் தினந்தோறும் நித்திய சத்சங்கத்தில் கல்பதரு சக்தியை உங்களுக்குள் மலரச் செய்வதற்கு நீங்கள் எல்லோரும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதித்து முடிக்கின்றேன். ஆனந்தமாக இருங்கள்.